வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்றும் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான ஹோம் ஸ்டைல் மீன் குழம்பு தான் இன்னைக்கு நம்ம வைக்க போறோம். என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத முதல்ல இப்போ நம்ம பார்த்துடலாம். 1/4 கிலோ மீன் எடுத்துக்கங்க. இன்னைக்கு நாங்கள் எடுத்துருக்கிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா மீன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இந்த மாதிரி நல்லா தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, தக்காளி வந்து இந்த மாதிரி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வீட்டு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், ஸோ அரை எலுமிச்சம்பழம் அளவு இருக்கிற புளி வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி. இப்போ இந்த எல்லா பொருளும் வச்சு எப்படி சுவையான ஒரு மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் வைக்க போகிறோம். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் முதல்ல வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முதல்ல வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து நம்ம வதக்கி விடலாம் ஒரு வாட்டி. நல்லா பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு எப்பயுமே நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதை நல்லா ஒரு வாட்டி வந்து எண்ணெயில் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் வந்து மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு மிளகு பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து லிக்விடாக நல்ல ஒரு ஜூஸியாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. நல்லா வந்து துருவலாக இருக்கிற அளவுக்கு பதத்தில் இருந்தால் போதும். எதுக்காக நம்ம இதை சேர்க்குறோன்னா மீன் குழம்புல அந்த மீனோட கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்குன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு இந்த பெப்பர் பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வெந்து அந்த பச்சை ஸ்மெல், அதாவது இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுடுங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், 2.5-3 வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து லைட் ப்ரௌனாக வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைச்சல், தக்காளி, மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு காரம் வந்து தேவையான அளவு நல்லா சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து பபுள்ஸை நீங்கள் பார்க்கலாம். அந்த எண்ணெய் எல்லாமே தனியாக இருக்குது. இது வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுடுங்க. மீனை போடுறதுக்கு முன்னாடி ஸ்லிம்மில் வச்சு அந்த கொதி லைட்டாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மீனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மீனை எப்பயுமே வந்து கடைசியாக சேருங்க. முதல்லையே மீனை சேர்த்துட்டிங்கன்னா மீன் கரைஞ்சி ஓடிடும் குழம்புல. இப்போது நம்மளோட எல்லா மீனையும் நம்ம சேர்த்தாச்சு. மீன் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக மாறும். மீனில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் இறங்கும். அதுக்கப்புறம் இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகும். மீனில் வந்து அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா சார்ந்து அந்த மீனோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் இந்த குழம்பை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் உங்களுக்கு தண்ணியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொதியோட அளவை வந்து நேரத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். நல்லா கொதிச்சு அந்த மீன் வேகிற அளவுக்கு இதை வந்து மூடி வச்சிருங்க. இப்போ நம்மளோட மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. அந்த மீனோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. இதை வந்து லைட்டாக வந்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம மீனை வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. அந்த மிளகாய் எல்லாமே காரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனுக்குள்ளே நல்லா சேர்ந்துருச்சு. இதோட காரம், உப்பு இந்த அளவு மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட சுவையான மீன் குழம்பு தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.
அண்ட் உங்களோட கருத்துக்கள் கேள்விகளை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ரெகுலர் ரெசிபி வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்றும் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி.